கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் வருமா? மன அழுத்தம் வந்தாவே வயிறு தான் பிரச்சனை. 8ல் ராகு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு. நவகிரகத்தில் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இருக்காங்கல்ல, அதில் நவகிரகத்தில் குரு இருப்பார். அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு ஒரே ஒரு அகல் தீபம் தினமும் ஏற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் ஏற்றுக்கங்க, 10 நாளைக்கு ஒரு தடவை ஏற்றுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை ஏற்றுங்க. பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசி. ஏன்னா 9ல் அஷ்டமத்தில் இருந்த சனி, கண்டக சனி, எல்லா சனியும் போயிடுச்சு. சனி 9ல் இருக்கிறனால பேரண்ட்ஸ் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கு. 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி குருவானவர் உச்சமாகி உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். மேலேருந்து ஹெல்த்து நல்லா பார்த்துக்குங்க ஐயா. கடகராசிக்காரர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும், சத்துருக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாமே நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்கிறது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அந்த கிரகம் பண்ணும். வீடு, சின்ன வீட்டிலேருந்து பெரிய வீடுக்கு போகிறது, தொழிலில் மாற்றுறது, தொழிலில் பெரிய அளவுக்கு ஆகிறது, 2 பேரை வச்சுருந்தவங்க 25 பேருக்கு முதலாளி ஆகிறது, ப்ரமோஷன் கிடைப்பது, அரசியலில் பெரும் பேர் புகழ் கிடைக்கிறது, அலைச்சல்கள் இருப்பது, வாகனங்களில் பயணங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும், வழக்கு போன்ற பிரச்சனைகள் கவனமாக இருக்க வேண்டும், தந்தை வழி உறவு, தாய் வழி உறவுடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது, தந்தையார் தாயாருடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்வதெல்லாம் கடகத்துக்கு முக்கியம். கடகராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருக்கணுமா. அதிர்ஷ்டம் இருக்குல்ல, வண்டி வேணுமா கிடைக்குதில்ல, நகை வேணுமா கிடைக்குதில்ல, வைரம் வேணுமா கிடைக்குதில்ல, தொழில் வேணுமா கிடைக்குதில்ல, பிள்ளைகள் வேணுமா கிடைக்குதில்ல. கல்யாணம் அதிகமாக 2026ஆம் ஆண்டு பண்ணக்கூடிய ராசிகளில் கடகம் வரும். காதல் அமைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். எலியும் பூனமே குடும்பமே வேணாம், நீ வேணவே வேணாம், பிள்ளையும் இல்லை, நீ எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொன்ன பெற்றோர்கள் கூட உனக்கு முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணுவாங்க. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாம் சூப்பர். மன வருத்தத்தை மட்டும் கொண்டு வராதீர்கள். சந்திரனுடைய அதிபதி கடகம், ஆட்சி பெற்ற சந்திரன், அதிகமாக கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ தேகாரோக்கியத்தில் நவகிரகத்தில் மிக சொல்லிட்டேன், குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு பிடிச்சிக்கங்க, ரொம்ப நல்லா வரும். பெரிய பொறுப்பு வந்தே தீரும். கடகத்துக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். மார்ச் மாதத்துக்குள்ளே பெரிய லெவலுக்கு பொசிஷன் வந்துடுவீங்க.